2000 கோடி போதை கடத்தல் விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த ஜாபர் சாதிக் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை எப்படி காவல்துறையினர் கண்டறிந்தனர்? அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? சர்வதேச அளவில் இந்தியாவிலிருந்து போதைப் பொருள் கடத்திய கும்பலை கடந்த மாதம் 15ஆம் தேதி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தாங்க. அதற்கு தொடர் விசாரணையில் அதற்கு மூளையாக செயல்பட்டது சென்னை பெசன்ட் நகரை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அண்ணன் தம்பி என மூவரும் தலைமறைவாகினர். இது தொடர்பாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில இன்று அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் கிட்டத்தட்ட தமிழக திரைப்படத்துறையினருடன் அதே போல திரைப்படங்களுக்கும் தயாரிப்பதற்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலான பணங்களை முதலீடு செய்திருப்பதும் முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கு. மேலும் பல நாடுகளுக்கு அவர் வெளிநாடு சென்றிருப்பதும் அப்போதும் அவருடன் பல முக்கிய நபர்களும் சென்றிருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இதுபோல பல இடங்கள்ல அவருக்கு தொடர்பு இருப்பதால அது தொடர்பான அனைவருமே விசாரிக்க திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கை தற்போது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். அவரை எங்கே வைத்து கைது செய்தார்கள் என்ற விவரங்கள் அனைத்துமே 2 மணிக்கு மேலாக தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது என்னவென்றால், கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக தமிழக டிஜிபி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதுல அவங்க தெரிவிச்சாங்க என்னவென்றால், தற்போது என்சிபி என்ன சொல்றாங்கன்னா, இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க போதைப் பொருள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருப்பதாக தெரிவித்திருக்காங்க. ஆனால் அந்த போதைப் பொருள், அதாவது பீடோபிரின் என்றக்கூடிய அந்த போதைப் பொருளோட மதிப்பானது கிலோவே ஒரு 6000 ரூபாய் தான். எனவே 50 கிலோவோட மதிப்பு என்பது கிட்டத்தட்ட மிக மிக குறைவாக இருக்கும் என்ற வகையில தமிழக டிஜிபி நடத்திய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அது மட்டும் இல்லாம ஜாஃபர் சாதிக்கை பத்தி என்ன விவரங்கள் கேட்டாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கறதும் தெரிவிச்சிருந்த நிலையில தான் தற்போது ஜாஃபர் சாதிக் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மற்றும் இவருடன் தொடர்பில் இருப்பவர்கள் யார் யார் என்ற விவரங்களும் தீவிரமாக அந்த விசாரணை நடந்து வருகிறது. இவர்களுடன் தொடர்பில் உள்ள அனைவருமே அதற்கு அடுத்த கட்டமாக விசாரிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட அவரிடம் போலீஸ் காவலில் எடுத்து பல கட்டங்களில் விசாரணை நடத்த இருப்பதாகவும், அதன் மூலம் இதனுடைய நெட்வொர்க், அதாவது இவங்க எப்படி இந்தியால இருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு எந்த வழியாக கடத்துனாங்க, பணம் எப்படி கைமாறப்பட்டது, எதன் மூலம் இந்த கொண்டு வரப்பட்ட பணம் எங்கே முதலீடு செய்யப்பட்டது உள்ளிட்ட பல விவரங்கள் ஜாஃபர் சாதிக்கு போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தும் போதுதான் தெரிய வரும் என என்சிபி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.